வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். 2026 சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெறும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான SP வேலுமணி செய்தியாளர் சந்திப்பின் போது உறுதி. சென்னை தண்டையார்பேட்டையில் வடசென்னை வடகிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் RK நகர் மற்றும் பெரம்பூர் தொகுதியில் கழக பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கள ஆய்வு கூட்டம் தண்டையார்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கள ஆய்வு செய்வதற்காக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான SP வேலுமணி பங்கேற்று கள ஆய்வினை மேற்கொண்டார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேசுகையில், தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க வடசென்னையில் பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டமானது மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் கள ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கள ஆய்வு கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை எங்களது எதிர்கொள்வதற்காக இந்த கூட்டத்தில் பல யுகங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் இளைஞர் அணி, பேரவை, வட்டம், பிற அணி நிர்வாகிகளுடன் யுகங்கள் வகித்துள்ளோம். அதில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு, பெயர் நீக்கல் போன்றவற்றை சரிபார்த்து அதிலும் உறுப்பினர்கள் சேர்ப்பு பல்வேறு பணிகளை கள ஆய்வு மூலம் சரிபார்க்கப்பட்டது. பொதுச் செயலாளர் கட்டளை ஏற்று இந்த கள ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டு திட்டங்கள் எல்லாம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தயவு செய்து அமைதியா இருங்க. நம்ம எந்த நோக்கத்துக்கு மாவட்டத்தில் சொன்னாரு, ஒரு டிவிஷன் செயலாளர் வந்து பேசணும், பதிவு செயலர் சார்பணி மாவட்டம் ஒரு மாவட்டத்தில் என்னன்னு சொன்னீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த சார்பு போனது எல்லாம் அடுத்தது நான் இறங்கும்போது வாங்கிக்கிறேன். ஒரு மாற்ற நேரத்தில் நம்முடைய வந்த நோக்கம் என்னன்னா, நம்ம எல்லாமே இந்த 2 தொகுதியும் 2 எம்எல்ஏ வந்தாகணும். இதுதான் நம்முடைய நோக்கம். அதுக்கு ஒற்றுமையாக நம்ம பாடுபடணும். அதான் நோக்காகவே நம்ம எல்லாம் வரவேற்பு எல்லாம் பார்த்துட்டோம். கண்டிப்பா இது நல்ல எழுச்சியா இருக்கக்கூடிய 2 தொகுதி எழுச்சியா நீங்க வரணும். அதான் நம்முடைய நோக்கம். சரிங்களா? இப்போ நம்முடைய மாவட்ட காயவட்டம் வெற்றி நிச்சயம். மக்கள் தேவையிட்டார்கள். இருவரும் தேவைகள்
இந்த இயக்கம் தவறான இந்த இயக்கம் திருப்பி சொல்றோம். 50,000 ஆறு மாறு யாருக்கு யோசனை எல்லாம் வரும், யாருக்கு கிடைக்கும்? இப்ப எல்லாம் கிடைக்கிறாங்க மக்கள், கடும் வழியில இருக்காங்க, கடும் அவசரம் இருக்காங்க மக்கள். மக்கள் தயாராகிவிட்டார்கள். மீண்டும் அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமையில் அமைவதற்கு எந்த நேரத்திலேயும் தேர்தல் வந்தாலும் இது கள ஆய்வு அப்படின்ற விஷயம். இது கள ஆய்வு. அதான் ஆய்வுல எந்த நேரத்தில் தேர்தல் வந்தால் 26 இல்ல, மீண்டும் மக்களாட்சி கண்டிப்பாக அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமையில் அமையும் பட்சத்தில் நம்முடைய அலுவலர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து நம்முடைய இயக்கத்திற்காக பல திட்டங்களை, பல எண்ணற்ற சாதனைகளை, குறிப்பாக சொல்லலாம் ஆர்கே நகர் பெரம்பூர் பகுதி குப்பை கொண்டு ஒரு பகுதியை சொல்றேன். குப்பை கொண்டு வாரத்தை எடுத்துக்கோங்க. எண்ணற்ற திட்டத்தை 21 அண்ணா வந்து துவக்கி வச்சார். அதனால இன்னைக்கு வந்து அவருடைய ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காங்க. நம்ம போட்ட விதைய மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கொண்டு வந்து திட்டம். குப்பை கொண்டு மாகாணத்துல குப்பையை வந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை அண்ணன் கொண்டு வந்து திட்டம். மறக்க முடியாது. அதே தெளிவா இருக்காங்க. அதிமுக ஆட்சி நம்ம நிம்மதியா இருந்தோம், இப்ப நிம்மதியா இல்ல. அம்மாவுடைய அரசியல் கிடைக்கப்பட்ட 19 மில்லியன் மீண்டும் கிடைக்கணும். அதற்கு எடப்பாடியார் முதலமைச்சர் ஆதரவு உறுதி. 2026 மாதத்துக்கு கிடையாது. என்ன செய்யறாரு எடப்பாடியார்? நான் தான் தாயை தெரிவித்தால் குட்டி 17 பாதிப்பு தாண்டி என்ன செய்யல. நான் தான் 2 மாத ஆட்சி சீரும் திறப்பும் அப்பா புத்தகை பயந்த ஆட்சி. 2018 யோசிச்சு பாருங்க. கடும் குடிநீர் பஞ்சம், கோவாப்பேட்டில் இருந்தோம், அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தோம், ரயில்ல தங்கி இருந்தது மக்கள் காலத்தை போய்க்கிறாங்க. யாருக்கு போனாரு? 2019 கடும் வெள்ளம் பாதிப்பு, கஜா புயல், ஒட்டி புயல், வரலா புயல், இதெல்லாம் நம்ம ஆளுமையில அதிமுக எந்த ஒரு திட்டமிடல் செயல்படும் அதிமுக அரசு. மக்கள் அதெல்லாம் வந்து சிந்திச்சு பார்க்கிறாங்க. எடப்பாடியுடைய கொண்டு வந்த அத்தனை திட்டமும் புரியாமல் திட்டம் வந்து வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு சென்னை வாசிகள் சென்னையில் முக்கிய 10 ஏரிகள் குறைகள் வந்து தூர்வாரப்பட்டு தண்ணி வந்து மக்களுக்கு பயன்பாடு எடப்பாடியா மறக்கக்கூடாது. எல்லாத்தையும் தாண்டி அம்மா மினிக்கு பொக்கிஷமான திட்டம். குறிப்பிட்ட மக்களை மருத்துவம் சொல்லலாம், மக்களை மருத்துவமே வரல. மீண்டும் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா மக்கள் நிம்மதியா இருக்கணும்னா விலைவாசி உயர்வு நம்ம ஆட்சி காலத்தில் ஏற்றவே இல்லைங்க. மக்களிடம் போய் சொல்லணும், மக்களுக்கு சேர்க்க வேண்டிய விஷயங்களை சேர்க்கணும். மக்கள் வந்து எல்லாமே வந்து மிக தெளிவாக இருக்கிறார்கள். அன்றாட வந்திருக்கும் உறவுகள் அத்தனை வேணும். நம்முடைய கல ஆய்வு என்ற விஷயத்துல எடப்பாடியுடைய எண்ணற்ற திட்டத்தில் மிக முக்கியமான திட்டம் இந்த கல ஆய்வு பூத் கமிட்டி. இந்த பூத் கமிட்டி நம்ம எல்லாருமே 9 பேர் குழுவை அழகா வந்து போட்டு வச்சுக்கோம். போட்டு வரணும் எல்லாமே எல்லாருமே பூத் கமிட்டி எல்லாம் போட்டு 9 பேர் போட்டு வரீங்க. அப்ப போடுங்க நம்ம தயாரா இருக்கும். திட்டங்கள் ஒரு வாக்கு சாவடிக்கு ஒரு போலிங் பூத்துக்கு 9 பேர் போட்டுக்கோன்னா அதுல வந்து 3 பேர் 2 பேர் டேபிள் 4 பேர் களத்துல நின்று பல வேலையை செய்யணும். நம்ம குடும்பத்துல ஒரு ஒரே குடும்பத்தை போட்டுக்கிற விஷயம் கிடையாது. இதை வந்து ஆர்கே மக்கள், பெரம்பூர் மக்கள் மிக தெளிவாக எந்த நேரத்திலும் களத்தில் வந்து நம்ம தலைவர்கள் ஆய்வு செய்தாலும் சிறப்பாக களத்தில் களமாறக்கூடிய நம்முடைய உறவுகள் அனைவருக்கும் ஆர்கே மற்றும் பெரம்பூர் பகுதி நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இந்த கள வேலைக்கு அண்ணன் வந்து ஆலோசனை சொல்லிருக்கிறார். அந்த ஆலோசனைக்கு பாதம் பணிந்து தாழ்மையான தலைவனைக்கு வேண்டுவது நாங்கள் தயாராக இருக்கின்றோம். களத்தில்
எடப்பாடியுடைய ஆளுமை இது மிகப்பெரிய ஒரு அத்தியாயமாக திருமுறையாக இந்த கலாய்வு கூட்டம் இருக்கும் என்று இந்த நேரத்தில் பதிவிட்டு அண்ணன் கூறியவாறு நம்முடைய களத்திற்கு ஒரு பகுதிகளை செயலாளர் அவருடைய கருத்துக்களையும் ஒரு வட்டக்கலை செயலாளருடைய கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். நான் சொல்றீங்க அதை கார்பரேஷனை கொடுத்து அவர்களும் கிட்டத்தட்ட எங்களுடைய வட்டத்தில் ஆய்வு செய்து எங்களுக்கு கையெழுத்து வாங்கி கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவரால் இப்படிப்பட்ட சில வேலைகள் பல வேலைகள் நமது மாவட்ட கழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுபோல எங்கள் சின்ன என்னன்னா அண்ணன் அவர்கள் என்ன அறிவுரை சொல்கிறார்களோ புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாட்சியுடன் கழகத்திலே பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணையின்படி வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்துடைய பொறுப்பாளர்கள் கூட்டம் ஆர்கே நகர் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறுப்பாளர் கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த கூட்டம் நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் ராஜேஷ் தலைமையில் ஏற்பாடு பேரில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. எல்லா பொறுப்பாளரும் கலந்தாங்க. நம்முடைய பூத் கமிட்டி மற்றும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள என்னென்ன வியூகங்கள், அதே போல் இளைஞரணி, பேரவை, விளையாட்டு அணி போன்ற பல்வேறு அணிகள் நியமிப்பது தொடர்ந்தும், அதே போல வாக்காளர் சேர்ப்பு நீக்கம் குறித்தும், அதே போல உறுப்பினர் அட்டை கொடுக்கப்பட்டு எல்லாம் பக்கம் போய் சேர்ந்து விட்டது, அதை சரிபார்ப்பது என்று பல்வேறு என்னென்ன பொதுச் செயலாளர் கட்டளையிட்டாலோ அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதா, அந்த பணிகள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டதா என்று ஆய்வு நடத்தப்பட்டது. அதே போல் என்னென்ன செய்ய வேண்டும் அடுத்து என்று அதுவும் கலந்து பேசப்பட்டது. எப்படி இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக ஆட்சி கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக மக்களே ஒரு முடிவு செய்து திரட்டப்பட்டு எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி, திரு எம்ஜிஆருடைய ஆட்சி உறுதி. என்றால் சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திட்டங்கள் இருந்தது அதிமுக. எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது தான் அதிகமான திட்டங்கள் என்றால் 4 வருஷம் எந்த திட்டங்களும் வரல. உங்களுக்கே தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். மீண்டும் அதிமுக செய்த சாதனைகள், இன்றைக்கு தாலிக்கு தங்க நிறுத்திட்டாங்க, அதே போல் மடிக்கணிக்கு நிறுத்திட்டாங்க, அம்மா மினி கிளினிக் நிறுத்திட்டாங்க, சொல்லிகிட்டே போகலாம், அம்மா பரிசு பெற நிறுத்திட்டாங்க, எல்லா திட்டங்களும் நிறுத்திட்டாங்க. அம்மா கொண்ட திட்டங்கள் மக்களுக்கு தேவையான அந்த திட்டங்கள்லாம் மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்ததும் மீண்டும் வரும். சென்னையில் கண்டிப்பாக இந்த 2 தொகுதியும் இன்றைக்கி பார்த்தோம். ஆர்கே நகரம், பெரம்பலூர் மட்டுமல்ல, சென்னையில் எல்லா தொகுதியும் எடப்பாடியார் தலைவர் 2020 மிகப்பெரிய வெற்றி பெறும். அதே போல் எடப்பாடி தலைவர் மிகப்பெரிய நல்ல கூட்டணி அமையும். வெற்றி உறுதி.